வணக்கம் அன்பு உறவுகளை. நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வண்டிப்பெரியாரின் அழகு. பெரியார் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லெஃப்ட் சைடாக ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் ரெட்டைப்பாலம். இந்த பாலத்திலேருந்து லெஃப்ட் சைடாக மேலே போனால் அரணக்கல், சத்திரம், கடைசிக்காடு அங்கே போகலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம பார்க்கக்கூடிய இடத்துக்கு போகலாம். இதுதாங்க நான் சொன்ன அந்த அழகான இடம். இந்த இடத்துக்கு பேர் பால் ஆஃபீஸ். இது பருந்தம்பாறைக்கு போகிற வழியில் இருக்குது. எல்லோரும் மோஸ்ட்லி பருந்தம்பாறைக்கு பீரிமேடு போய் அந்த ரூட்டில் போவாங்க. பீரிமேடு போக வேண்டாம், பழைய பாமனத்துலேருந்து கல்லாறு வழி போவாங்க. ஆனால் வண்டிப்பெரியாத்துலேருந்து போனீங்கன்னா 7.5 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு செம வியூவு, நல்ல ரோடு, நல்லா இருக்கும். நிறைய இடங்கள் பார்க்கறதுக்கு இருக்குது. இந்த இடத்திற்கு பாலாபீஸின் பேர் வர காரணம், முந்தைய தலைமுறை, அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க தேயிலை தோட்டத்தில் மாடு வளர்க்கலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு 2 மாடு வச்சு வளர்ப்பாங்க. அப்போ அவங்க வீட்டிலேருந்து சேகரிக்கப்பட்ட பாலெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்து இங்கேருந்து மொத்தமாக வேறு இடத்துக்கு விநியோகம் பண்ணாங்க. அப்படி இந்த இடம் பாலாபீஸ்னு பேரில் இப்போ வரைக்கும் தெரியப்படுது. இந்த பில்டிங் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர். இந்த ஃப்ளோரில் மொத்தம் காங்கிரீட்டு இது மாதிரி எந்த பொருளுமே உபயோகிக்கல. மொத்தம் அந்த காலத்தில் உள்ள தடிகளால் நிர்மிக்கப்பட்டது. ஆனால் இது வரைக்கும் எந்த பழுதுமே அதுக்கு வரல. இந்த வீடோட அழகு இந்த தண்ணி மரங்கள் தான். இடையில் ஓடுற ஒரு சின்ன அருவி, அந்த அருவிக்கு 2 பக்கமாகவும் தண்ணி மரங்கள் நல்லா அழகாக பூத்திருக்கும். அது இந்த சீசனில் வந்தால் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 2 சீசனில் வந்தால் தான் பருந்தம்பாறையும் மிகவும் அழகாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஏப்ரல், மேலாம் வந்தால் வறண்டு தான் இருக்கும். இந்த இடமெல்லாம் இந்த மாதிரி இருக்காது. வெறும் மரத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வரும்போது பருந்தம்பாறைக்கு வர்றதுக்கு இல்லை சத்திரம் எங்கேனாலும் வர்றதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஐடியா இருந்தால் இந்த மாதத்தில் வரணும். இந்த 2 மந்த்து, அதாவது ஜூலையில் ரொம்ப மழை இருக்கும் இங்கே. அதனால் ஆகஸ்ட் லாஸ்ட்டில், செப்டம்பர் ஃபஸ்ட்டு, செப்டம்பர் லாஸ்ட்டு இந்த மாதத்தில் வந்தால், அதுவும் இந்த இடத்துக்கு பருந்தம்பாறைக்கு நீங்கள் ஒன்று போகிறதுக்கு இந்த வழி யூஸ் பண்ணலாம், இல்லைனா வர்றதுக்கு யூஸ் பண்ணலாம். போகும்போது கல்லாறு வழி போயிட்டு வரும்போது வேணால் இந்த வழி வரலாம். இல்லைனா இந்த வழி போனால் கிராம்பியும் நிறைய இடங்கள் இருக்குது பார்க்கறதுக்கு. கீழே போனால் கிராம்பி அதுக்கு பக்கத்துலேயே நல்ல ஒரு குளம், நடுக்க 2 மரம், அதெல்லாம் செம வியூ. அதுக்கப்புறம் அங்கே போகும்போது வெடிக்குழி, பருந்தம்பாறை போகிற வழியிலேருந்து ஆப்போசிட் பார்த்தா செம வியூ இருக்குது. சத்திரம் அந்த ஒரு சைடு பார்க்கலாம், அது நல்ல வியூ. இதே நீங்கள் என்ஹெச்சில் போய் பருந்தம்பாறையை பார்க்க போனீங்கன்னா வியூஸ் ஒன்றும் இருக்காது. டவுன் வழி தான் போகும் வண்டி, கூடுதல் ஒன்றும் இல்லை. கரடிக்குழி, பட்டுமலை இந்த மாதிரி ஒரு சில இடங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் இந்த வழியை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ராவல் கிடைக்கும், நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கும். இந்த இடத்துக்கு வாங்க, கண்டிப்பாக 100% மன நிறைவோடு போவீங்க. இங்கே வந்தால் குளிக்கலாம் முடியாது, குளிப்பதற்கான சௌகரியம்லாம் இல்லை. நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். இங்கே உள்ள தண்ணி, இந்த பாறையெல்லாம் பயங்கரமாக வழுக்கும். ஸோ ரொம்ப ஆபத்து. கீழேலாம் இறங்கி போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியெலாம் இறங்கலாம். அந்த வீடை ஒட்டி இருக்கிற அந்த பாலத்திலேருந்து கீழமாக இறங்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இங்கே தெரியாதவங்களாம் வந்தீங்கன்னா கீழேலாம் இறங்காதீங்க, ரொம்ப ஆபத்து. தண்ணியில் இறங்கி விளையாடுறதுக்கெலாம் ட்ரை பண்ணாதீங்க. எந்தவித பாதுகாப்பும் இங்கே கிடையாது. அதிகமாக எங்கள் ஊரில் இருக்கிறவங்க யாருமே இந்த இடத்துக்கு வர்றதே கிடையாது. எல்லோரும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ரீல்ஸுமாகவே பார்த்து முடிச்சிடுவாங்க. முற்றத்தை முல்லைக்கு மனமில்லை என்பது கரெக்டு தான், சரி. ஆனால் வெளியிலேருந்து நிறைய பேர் வராங்க. எல்லா கெஸ்ட்டுகளும் இப்போ வராங்க. இந்த ஜீப் சஃபாரி இருக்கிறதுனால நிறைய கெஸ்ட்டுகள் இங்கே பார்க்க முடியுது. ஜீப் சஃபாரிங்கிற ஒன்றும் இல்லைன்னா பார்க்க முடியாது யாரும். இன்னும் இது போன்ற மாறுபட்ட வீடியோவை உங்களுக்கு பார்க்கணுமா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.